பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ் நேற்றைக்கு தமிழகத்தை மீட்க வந்த கடுங்கொன் பாண்டியனா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு டிடிவி தினகரன். ஓஹோ, மோடியை அவருக்கு தான் தெரியும் அவர் என்ன பாண்டியன்ங்கிறது. சேர சோழ பாண்டியர்களுடைய ஆட்சியை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்து 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டை அடக்கி ஆண்ட களப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம். வரலாற்று பாடமே எடுத்துட்டா அப்படி டிடிவி அப்படி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட களப்பிரர்களையே வீழ்த்தினார் மாபெரும் வீரன் கடுங்கொன் பாண்டியன். அந்த பாண்டியனாக நம்ம மோடி உள்ளார். தமிழகத்தை மீட்க வந்த கடுங்கொன் பாண்டியன் தான் பிரதமர் மோடி அப்படின்னு கதை சொல்லி ஏற்கனவே வந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு வராதிங்க, அது அப்படி ஒன்றும் ராசியானது கிடையாது, முருகன் வேற கடுங்கோவத்தில் இருக்கான் போல இருக்கு அப்படின்னு பாஜக கதறிட்டு இருக்காங்க. நியூஸ்ல பட்டாங்களே. போயிட்டு வந்தா அப்படி எச்ராஜா ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாப்புல. ஏற்கனவே போன எம்எல்ஏக்கெல்லாம் உடம்பு சுகமில்லாம போச்சு, போக வேணான்னு இவங்க வந்து ஓலையை வந்து அனுப்பியிருக்காங்க. அப்படி இருந்து யார் இந்த முடிவை எடுத்தது அப்படின்லாம் பேப்பர்லாம் வந்துச்சு. இதையெல்லாம் கேட்காம வந்து அவரும் ஷோ காட்டிட்டு போயிருக்காரு. வந்த இடத்தில் இந்த மாதிரி கடுங்கோன் பாண்டியன் கதகோல் பாண்டியன் தனியா இவர் வேற கதையை சொல்லுகிறார். இந்த களப்பிரர்கள் ஆட்சிங்கன்னா அது யாருக்கு இருண்ட காலம்னு ஒன்று இருக்கு. உதாரணம் கரெக்டா பிடிச்சிருக்காப்புல. அந்த களப்பிரர்கள் ஆட்சி யாருக்கு இருண்ட காலம்னா பார்ப்பனர்களுக்கு கூட முழுமையா இருண்ட காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது மதத்துக்குன்னு இல்லை, எந்த மதமும் அந்த களப்பிரர்கள் காலத்துல ஒடுக்கப்பட்டதா எந்த வரலாற்று இதுவும் கிடையாது. களப்பிரர் ஆட்சியிலையும் இங்க வைதிக மதம் உயிரோட தான் இருந்திருக்கு. இருந்தனால தானே தொடர்ச்சியா அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமும் வண்டி ஓடி இருக்கு. அவர்கள் சமண மதத்தை ஆதரித்தார்கள் அப்படிங்கிறது உண்மை, பௌத்த மதத்தையும் ஆதரித்தார்கள் உண்மை. அதுல இருந்த சில பேர் வந்து கூட்டுறவு நாயனாரான்னு களப்பார அரசன் தான், அவனும் சைவ மதத்திலையும் இருந்திருக்காங்கிறது தான் வரலாறு. வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. அதாவது கொல்யானை பலவோட்டி கூடாமன்னர் குழாந்த வைத்தன்னு அந்த பதிகம் ஒன்று சொல்லும். வேள்விக்குடி செப்பேட்டுல இந்த களப்பிரர் ஆட்சியெல்லாம் முடிந்து 500-600 வருஷம் கழிச்சு வேள்விக்குடி செப்பேடு எழுதினப்ப ஒரு பார்ப்பனன் போய் எங்க தாத்தனுக்கு என் முன்னோருக்கு கொடுத்த பாண்டிய மன்னன் கொடுத்த நிலத்தை தானமாக கொடுத்த வேள்விக்குடி என்ற ஊரை களப்பிர மன்னர்கள் வந்து பொதுவாக்கி விட்டாங்க, ஊர் பொதுவாக்கிட்டாங்க. பார்ப்பனருக்கு கொடுத்த ஊரை ஊர் பொதுன்னு மாத்திட்டானுங்க. நீ அவங்க வம்சம் தானே, அவளை நீ எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு பார்ப்பனை வந்து கேட்டிருக்கான். உடனே இப்படி ஒண்ணு நடந்துச்சா, நம்ம பாட்டம் பூட்டன்லாம் அப்படி பாண்டியர்கள் பாப்பானுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவர் கோவப்பட்டெல்லாம் கேட்கல. அப்படியா கொடுத்தாங்க, நான் உனக்கு இப்பவே திருப்பி தரேன் அப்படின்னு கொற்கை கிழான் நற்கொற்றன் இந்த அந்தனர் பேரு. அதுக்கு இந்த பாண்டியன் அவங்காலத்துல வாழ்ந்த பாண்டியன் பேர் வந்து பல்யாக முதுகுடுமி பெருவெழுதி. இந்த பாண்டிய மன்னன்ட்ட கேட்டு, அதாவது பல யாகங்கள் பண்ணிய முதுகுடுமி பெருவெழுதி அவன்கிட்ட கேட்டு 500 வருஷம் கழிச்சு தானம் பெற்ற வம்சத்துக்கே திரும்ப அதை கொடுத்த வேலையை அவன் செஞ்சிருக்கான். இப்படி பார்ப்பனர்களுக்கு கையை விட்டு போன களப்புலர்கள் புடுங்கின வேள்விக்குடியை கூட திருப்பி கொடுத்தான்டா பாண்டிய மன்னன் அப்படின்னு தான் அந்த வேள்விக்குடி செப்பேடு சொல்லுது. அப்போ அந்த களப்பிரர்கள் காலம் யாருக்கு இருண்ட காலம் வச்சது? அப்போ அதுல இருண்ட காலம் தான் யாருக்கு? அப்போ இவர்களுக்கு இருண்ட காலம். அது மொத்தம் மதத்துக்கெல்லாம் கூட இல்ல. இந்த மாதிரி திருட்டுத்தனமா ஊரை தம்பேர்ல எழுதி மானியம் வாங்கி கொண்டிருந்த பல பேருக்கு அது இருண்ட காலமாக இருந்திருக்கிறது. அப்படி புடுங்கி கொடுத்துட்டானுங்க. அந்த இருட்டை போக்கியவன் பேர் தான் வந்து கடுங்கோன் பாண்டியன். அப்படி பார்ப்பனர்களுக்கு நல்லது செய்ய வந்த கடுங்கோன் பாண்டியன் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, கடுங்கோன் பாண்டியனுக்கு எதிராக அவர் களப்பிரர்கள்ல வில்லனா காட்டுறாரு. களப்பிரர்கள் யாருன்னா இங்க முத்தரையர்கள்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கும். அது அப்ப இந்த மயிலை சீனி வெங்கடசாமி வரலாற்று அறிஞருடைய களப்பிரர் காலத்தில் தமிழகம்ல யார் களப்பிரர்கள்னா அவங்க அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சி முடிந்ததற்கு பிறகு இந்த சேர சோழ பாண்டியர்கள்லாம் தங்க ஆளுகைக்கு கீழே வைத்து 300 வருஷம் ஆண்டாங்கிறது உண்மை. ஆண்டதுக்கு அப்புறம் அவர்கள் கொல்லப்படலை. அவர்கள் அப்படியே சிற்றரசர்களாக சுருங்கி அப்படியே தமிழ்நாட்டுடைய கீழ்ப்பகுதியில அவர்கள்லாம் முத்தரையர்கள்னு ஒரு வரலாறு. இதுக்கு எல்லாம் எதுக்குமே இந்த களப்பிரர்கள் தொடர்பான அத்தனையும் அவர்களுக்கு பின்பு வந்த சைவ அரசர்களால் அழிக்கப்பட்டன. அவருடைய வரலாறு மொத்தமாக சிதைத்து அடுத்து யாருக்கு தெரியாதபடி மறைக்கப்பட்டது. அப்படி ஒரு ஆட்சி முறை இருந்தது, வரக்கூடாது அப்படிங்கிறத வந்து மறைக்கப்பட்டது. இவர் இப்ப வந்துட்டு கடுங்கோன் பாண்டியன் கதை சொல்லி முத்திரையர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு கடுப்பாவாங்க. பியூஷ் கோயல் அவரு வானதி சீனிவாசன் வண்டியில நேரா மேடைக்கே போலான்னு வண்டி விட சொல்லியிருக்கு. நிப்பாட்டி, நாமெல்லாம் விஐபி கிடையாது, நம்மெல்லாம் காரியகர்த்தாஸ், இறங்கி நடந்து போ அப்படின்னு No!
அந்த அம்மாவை இறக்கிட்டு அந்த அம்மா பதில் சொல்ல வருது. இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க, நான் என்னைய நேரா நான் இன்னைக்கு விஐபி தான், நான் மேடை வரைக்கும் போவேன்னு சொல்லி அதெல்லாம் கேட்காம பியூஷ் கோயல் தான் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு கிடந்தாரு. பியூஷ் கோயலுக்கு எந்திரிச்சுட்டாங்க மேடையில எல்லாரும். அப்பயும் திண்டுக்கல் சீனிவாசன் தூக்க கிறக்கத்துல இருந்தாரா இல்ல நிஜமாவே கெத்து காட்டணும்னு நினைச்சாரான்னு தெரியல. எல்லாரும் எந்திரிச்சா என்ன, நான் உட்கார்ந்து இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து சேட்டு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கை கொடுக்குறாரு, நல்லா இருக்கியா மலை அப்படின்னு. இப்படி பல கூத்துக்களை எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மோடியும் பேசினார். நேற்றுக்கு ஆங்கிலத்துல பேசியிருப்பார் போல் இருக்கு. அது ஆங்கிலம்னு புரிந்து கொள்வதற்கே தனியா ஒரு அகராதி தேவைப்படும். இந்தி அவங்க ஊர் பாஷையில தௌஜண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிலத்துல பேசி பல புழுகுகள், அதிமுக ஆட்சியில் எதெல்லாம் தமிழ்நாட்டில் திட்டங்களாக நிறுத்தப்பட்டதோ, 10 ஆண்டு காலம் கிடப்புல போடப்பட்டதோ அதுக்கெல்லாம் திமுக தான் காரணம் அப்படின்னு எடப்பாடியும் கிட்டக்கவே வச்சுட்டு, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பக்கத்துல வச்சுட்டு அந்த பழியெல்லாம் தூக்கி திமுக மேல போடுறாரு. எத்தனையோ புழுகுகளை அள்ளி விடுறார். மதுரை வாயில் பாலம் வந்து நிப்பாட்டதுக்கு காரணம் திமுக தான். ஏன்னா அந்த ப்ராஜெக்டை போட்டு கலைஞர் வந்து அதுக்கு எவ்வளோ தூரம் வந்து சென்னையினுடைய அந்த துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கு சென்னையிலேருந்து பொருட்கள் வெளியே போகணும்னா அந்த நிறைய கண்டெய்னர் வந்து லேட் ஆகுது, லாரியெல்லாம் வந்து பல மணி நேரம் 36 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அதுக்கு மாற்று வழி என்னென்னு கலைஞர் யோசிச்சு சென்னையினுடைய அவுட்டர் ரிங் ரோட்லேருந்தே ஒரு பாலத்தை ஏற்றி நேராக கொண்டு போய் கூவத்து வழியாக, நகரத்துக்கு தொந்தரவு இல்லாமல் கூவத்து வழியாகவே அந்த பாலத்தை கொண்டு போய் கூவம் கடலில் கிடக்கிற இடத்த ஒட்டி தான் துறைமுகம் ஆரம்பிக்குது. அப்படியே துறைமுகத்துக்குள்ள உள்ளே போய் இறங்கி நேராக கப்பலில் வந்து கண்டெய்னர் ஏற்றிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு ஏற்பாடு தான் அந்த பாலம். அந்த பால திட்டத்தை வந்து அன்றைக்கி போடும்போது 3000 கோடி ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் 7ஆம் வரும்போது 3500 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு வந்துருச்சு. வேலை ஆரம்பிச்சு 25% வந்து வேலை முடிஞ்சிருச்சு. எல்லா பில்லர் ஏறிடுச்சு. பில்லர் வந்து இது வரைக்கும் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜெயலலிதா முகத்தை ஒட்டுவதற்கு மட்டுமே அந்த பில்லரை 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு 11 ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா எந்த ஒரு காரணமே இல்லாமல் நிப்பாட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு நிதி கேட்கல, பாலத்தை வந்து அது வந்து அவங்க தான் தரணும் அப்படின்னா அது அவங்க 6 வருஷம் கேட்டிருக்கலாம், இல்லை 4 வருஷம் எடப்பாடி அவரு கேட்டிருக்கலாம், அவரும் கேட்கல. இப்போ வந்து கடைசியில் அதை கதையை வந்து திமுக மேலே எழுதி விடுறாரு மோடி. இதாவது பரவாயில்ல, மதுரையில் வந்து மாஃபியா கலாச்சாரம் இருந்துச்சு திமுக ஆட்சி காலத்துலன்னு. இப்போ யாரெல்லாம் சேர்த்துருக்காங்க, இருந்தவங்களை பூராத்தையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ முருக பக்தர்கள் வெல்வார்கள் கடைசியா. முருகருக்கு வேற வேலை இல்லையா, இதுக்குத்தான் சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு. போயிட்டு வந்து அதை வைத்தே பொய்யும் புழுகி விட்டு போயிருக்காரு. நீ வர்ற நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கரெக்டா இந்த ரம்ஜான் சமயத்துல வந்து போர் ஆரம்பிக்கிறது, நோன்பு காலத்துல வந்து கடந்த ஆண்டு வந்து போர் நடந்தது. இந்த வருஷமும் ஒரு கரெக்டாக நோன்பு காலத்துல தான் வந்து ஈரானுடைய மத ஒரு கொமைனி எல்லாம் கொலை பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து இவங்களுக்கு இருக்குது. கரெக்டாக இப்போ நோன்பு காலம், அந்த பள்ளி மேலே இருக்கக்கூடிய ஒரு தர்கா இருக்குது, அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது வேணும்னே அந்த கோயிலுக்கு போகிறது இருக்குல்ல. என்ன உன்னை இவ்வளோ நாள் இல்லாமல் என்ன உன்னை முருகர் பாசம் பொத்துக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கலாம். மதுரையில் மிக முக்கியமானது இன்னொரு பழமுதிர்ச்சோலை இருக்குது, அங்கே போயிருக்கலாம். அதெல்லாம் விட்டு நான் திருப்பரங்குன்றம் தான் போவேன்னா, அப்போ நீ வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு எப்படி ஒரு அடிப்படை சங்கி ஒரு வேலை செய்கிறானோ அதைத்தான் தலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் செய்கிறார். மோடியுடைய இஸ்ரேல் பாசமும் உச்சகட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. இவர் போயிட்டு வந்த 2வது நாளே அவங்க வந்து போரை தொடங்கி விட்டார். அவர் போய் தான் அங்கே போய் என் தந்தையை நாடு போதினிலே அப்படின்ட்டாரு. இல்ல அது அர்த்தம் தெரிஞ்சுதான் சொல்றா பிரியா, ஆனா லாஜிக்கலி அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். எழுதி கொடுத்த பாப்ஸுக்கு தான் கரெக்ட், அவன் கரெக்டா எழுதி கொடுத்துருக்கான். இவருக்கு என்ன தெரியும், இவர் பாட்டுக்கு படிச்சு விட்டாரு. தாய் நாடு அது தந்தையர் நாடு, நான் தான் மேட்ரிமோனி சைட் நடத்தினுங்கிற மாதிரி. அதாவது இந்தியர்களுக்கு இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டு, இஸ்ரேலோடு ஒரு உறவு இருப்பதா ஒரு கதைகளை ஒரு உருவாக்க தொடங்கி இருக்கு. அப்படி ஒன்னே கிடையாதுங்க. இஸ்ரேல் நாடு உருவானதுல இருந்து இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. 2014 வரைக்கும் இந்தியாவோட நிலைப்பாடு அதான். இந்த கொமினி இறந்து போன இஸ்ரேலிய சுப்ரீம் லீடர் 2013 கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரின்னு நேருடைய நூல், புகழ்பெற்ற உலக வரலாற்றுடைய ஒரு சுருக்கம் என்கிற நூலை படிச்சுட்டு அதை பத்தி அவர் ஒரு ட்விட்டு போட்டு வச்சிருக்காரு. அவர் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத மதகுரு. அதுக்கு மதகுருங்கிறதுக்கு பிறகுதான் அவர் ஈரானுடைய சுப்ரீம் லீடர். நேரு ஒரு சோசியலிச தலைவர், இந்தியாவுடைய தலைவர். அவர் இதை படிச்சுட்டு இந்தியாவுடைய காலனி ஆதிக்க காலத்துக்கு முந்தைய வரலாற்றை நான் நேருடைய இந்த நூல் மூலமாக படித்தேன் அப்படின்னு ட்விட்டு போட்டு வச்சிருக்காரு. ஈரானுக்கும் இந்தியாவுக்குமான உறவுங்கிறது இந்த அளவுல இருக்கு. இப்படியான ஒருவரை இறப்பை
இங்க கொண்டாடக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலிய பாசத்தை இவர் உருவாக்குவதற்கும் வளர்ப்பதற்கும் அதுக்கான நோக்கம் என்னங்கன்னு தெரியல. இப்ப இஸ்ரேல்னால இந்தியா அடையக்கூடிய நன்மைகள் என்ன? இப்ப ஈரான்ல வந்து துறைமுகத்தை வந்து 14,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியா டெவலப் பண்ணி கொடுத்துச்சு. இந்தியா ஏன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள்ல இருந்து 60 விழுக்காடு வருது, 65 விழுக்காடு எண்ணெய் வந்து அங்கிட்டு தான் வருது. அப்போ அந்த வரும்போது அதுக்கான ஒரு துறைமுகத்தில் தனியாக பெருத்துலாம் வாங்கி வச்சு ஈரான்லேருந்து என்ன வாங்கிட்டு இருந்தாங்க. ஈரான் நமக்கு டாலர்ல இல்லாம வர்த்தகம் செய்வதற்கான வழியும் கொடுத்துருந்தாங்க. ரூபாயில வர்த்தகம் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததை வந்து முதல்ல வந்து ட்ரம்ப் மிரட்டி நிப்பாட்டினாரு. ஈரான்ட்ட என்ன வாங்குறத நிப்பாட்டினாங்க. அப்புறம் ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டு இருந்தாங்க, அதையும் நிப்பாட்டாங்க. இப்போ எந்த கப்பலும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஈரான் நிப்பாட்டி விட்டான். இப்போ விலை ஏறப்போகுது. இப்போ இந்தியர்களை இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாட்டுக்கு இவர் தள்ள முயற்சிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் உள்நாட்டு அரசியலையே புரிந்து கொண்டு வாக்களிக்க வக்கற்ற ஒரு மடக்கூட்டத்துக்கு அவங்களை இஸ்ரேலிய ஆதரவுக்கெல்லாம் செல்வதாக நாம் நினைப்பதற்கு ஒன்றுமில்லைனாலும் மோடியுடைய நிலைப்பாடுகள் வரலாற்றில் இந்தியா மீது பழி சுமத்தும். இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இத்தனையும் நடக்குது. இப்போ 40 குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு இறந்துருக்குதுன்னா அதற்கு வருத்தம் தெரிவிக்காம அந்த கைப்பொம்மையாக இருக்கிறான் பாத்தீங்களா, 80ல ஓடி போன ஷாவுடைய மகன் அமெரிக்கால உட்கார்ந்துட்டு 5 பேர் அமெரிக்காக்காரன் செத்து போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஈரான் சார்பாக அவங்க குடும்பத்திடம் நான் வந்து 169 குழந்தை அந்த குழந்தைங்க சாவுக்கு அவன் வருத்தம் தெரிவிக்கல. இவன் தான் வரப்போறான் அடுத்து இவனை கொண்டு வந்து இன்னொரு பொம்மை ஆட்சியா உருவாக்குறதான் இவங்க பிளான் பண்ணிருக்காங்க. மோடியும் அந்த லெவலுக்கு தான் இருக்காரு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இப்போ இதுக்கு பிறகு அந்த படுகொலைகளை பத்தி எந்த கருத்தும் அவருக்கு கிடையாது. ஆனா இது மொத்தமும் இஸ்ரேலுடைய நன்மைக்காக, இஸ்ரேல் எவ்வழி அவ்வழிதான் நானு அப்படிங்கறத அவர் சொல்றதும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சங்கிகளை, பாஜகவினரை அதை கொண்டாடுவதற்கு தூண்டுவது, இந்தியர்கள் என்றால் யூத ஆதரவு, ஜியோனிச ஆதரவுங்கிற இடத்துக்கு தள்ளக்கூடிய வேலையை மோடி பார்த்து வருகிறார். இவங்களுக்கு என்னன்னா ஒண்ணு இந்த சின்னத்தை, ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்து ஹிட்லருடைய இதையும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த பக்கம் பார்த்தா யூதர்களோட இது பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து அதுக்கு எந்த காரண காரியம்லாம் எதுவும் கிடையாது. முதலாளி எவன், காசு வச்சிருக்கவன் எவன், நம்மளுடைய குடுமி எவன் கையில சிக்கி இருக்கு. இல்ல RSS அலுவலகங்களை ஸ்வஸ்திக் சின்னமே, அதாவது ஹிட்லருடைய அந்த முத்திரை இருக்கு இல்லையா, நாஜி முத்திரை, அதுவே வந்து கொடியாலாம் தொங்கிட்டு கிடந்தது. 45களில் வந்து அந்த ஹிட்லருடைய முடிவுக்கு பிறகுதான், அதுக்கு பிறகு எவ்வளோ கொடுமைகள் பண்ணாருன்னு உலகமுக்கு தெரிய வந்ததுக்கு பிறகுதான் அந்த இதெல்லாம் எடுத்து மறைக்க ஆரம்பிச்சாங்க. தடை செய்யப்படுது, நாஜிசம் தடை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் மறைக்கப்படுது. எல்லாரும் இவங்க பெருமையாக வந்து அதை வந்து பிராண்டைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஈரானை சேர்ந்த ஒருத்தர் விரிவாக ஒரு நோட் ஒன்று எழுதியிருந்தார். அதாவது ஒரு ஈரானியர் என்ற முறையில் இது வந்து வெறும் அரசியல் மட்டுமல்ல, இருத்தலியல் சிக்கலுக்குள்ளேயும் இப்போ நாங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கோம். 2 சரிந்து வரக்கூடிய கட்டமைப்புகளுக்கு இடையில் நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம். ஒன்று, உள்பகுதியில் இப்படி ஒரு கடுமையான பிற்போக்குவாத மத அடிப்படைவாத ஒரு ஆட்சியாளர்களிடம் நாங்கள் ஒரு பக்கம் சிக்கியிருக்கோம். இஸ்லாமிய குடியரசு என்கிற பேர்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிறுவனங்களால் வழிநடத்தப்படுகிற செயல்படாத ஒரு அரசு கிட்ட சிக்கியிருக்கோம். மறுபக்கம் இது மாதிரி அமெரிக்க, இஸ்ரேல் போன்ற வல்லரசுகளால தாக்கப்படுறோம். உள்ளேயும் வெளியும் 2 புறமும் நாங்க வந்து சிக்கல்களை எதிர்கொள்றோம். பல தசாப்தங்களாக மோசமான பொருளாதார கொள்கைகளால, மிருகத்தனமான சித்தாந்த கட்டுப்பாட்டால நாங்க ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து ரெஃபர்மேஷன், சீர்திருத்தத்துல இங்க யாருக்குமே இப்ப நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சி வீழுது, இந்த மாதிரி குண்டு போடுறாங்கிறத பார்த்து ஈரான்ல எல்லாரும் ரீல்ஸ் போட்டு கொண்டாடுறாங்கன்னு ஒண்ணு பண்றாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த இறந்த சதுக்கத்துல, கம்யூனி சதுக்கத்துல அந்த தலைவர்கள் லட்சக்கணக்கான பேர் கூடி இருக்கிறார்கள். அதனுடைய உளவியல் என்ன? உள்ள பிரச்சனை இருக்கு. அந்த ஆட்சி எதிர்ப்பதற்கு முடியவில்லை, சர்வாதிகாரமாக இருக்கிறது. ஆனா இதே காரணத்துக்காக அமெரிக்காவை சீட்டு கொடுத்து உள்ள வரவேற்கக்கூடிய நிலைமையில் நாங்கள் இல்லை. அப்படி செய்த நாடுகளுடைய நிலைமையெல்லாம் ஈராக்கு, லிபியான்னு, இப்ப சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்ல என்னாச்சு அப்படிங்கிறத நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மேற்கத்திய தலையீட்டுடைய விளைவுகள் எங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் சுதந்திரம் உறுதியளிக்கப்பட்டது, ஆனா உண்மையா கிடைச்சதா? குழப்பமும் உள்நாட்டு போரும் மொத்த நாடுமே வெளிநாட்டு ஆக்கிரமிப்புல விழுவதும் தான் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதான் அவரு ஈரானை சேர்ந்த ஒருவர் எழுதுறார். அப்போ அவங்க அமெரிக்காவையோ இஸ்ரேலையோ அவர்கள் நம்ப முடியாது. இதை வந்து அவங்களுடைய ஆட்சியை, இந்த கமேனியுடைய அடிப்படைவாத ஆட்சியை ஆதரிக்கிறவங்கிறது அதுக்கு பொருள் இல்லை. ஆனா இதுல என்ன நிலைப்பாடு எடுப்பது? உள்ள இருக்கவனுக்கே இத்தனை முரண்கள், இத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு மோடி போன்ற ஒரு ஆட்சியாளர் இதை இப்படித்தான் பார்க்கணும், நாம நேரா போய் இஸ்ரேலுக்கு ஜெய போடணும்னு ஒன்று பழக்கி விடுறாருன்னா இது எவ்வளவு ஆபத்தானதா பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களாட்சி என்பது
மக்களை ஆள்வதற்கு இந்த ஒரு 3500 ஆண்டுகால மனிதகுல வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அரசு உருவாக்க வரலாறு, அரசுன்னு ஒன்று உருவானதற்கு அப்புறமான வரலாறு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இருப்பதிலேயே மிக பெட்டரான வழி மக்களை ஆள்வதற்கு எதுன்னா அதை மக்களாட்சிங்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மக்களாட்சியில மிகப்பெரிய மக்களாட்சி 140 கோடி பேர் வாழக்கூடிய 100 கோடிக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்குங்கிறதா இந்தியாவுக்கான பெருமை. ஆனா இது பெட்டரான வழிங்கிறது எப்ப உண்மையாகும்னா, உலகம் முழுக்கவே ஒரே நாடுதான் அப்படிங்கிற நிலையும், மக்கள் அனைவரும் ஒரே இனம் அப்படிங்கிற நிலைமையும் இருந்தால்தான் அது சாத்தியமாகும். நாடுகளாகவும் இடங்களாகவும் மொழிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்துல மக்களாட்சிங்கிறது உண்மையில என்னவா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இன்னைக்கு ஆயில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆயுதத்தை ஏவக்கூடிய இந்த நாடுகள் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள். தேர்தல் மூலமாக தலைமையை உருவாக்கக்கூடிய நாடுகள் தான் அடுத்த நாடுகளுடைய வளத்தை சுரண்டுவதற்கு இது மாதிரியான போர்களை ஏவுகின்றன. இந்த நாடுகளுடைய உதாரணத்துக்கு அமெரிக்காவுடைய ஜனநாயகம் அது அடுத்த நாட்டை சுரண்டுவதை ரசிக்கிறது. ஏன்னா அவனுங்களுக்கு குண்டு அவனுங்க மண்டை மேல விழ போறது இல்லை. வெகு சில சமயங்களில் எங்கேயோ இருக்கக்கூடிய நாட்டுல ஆப்கானிஸ்தான்ல 3 வருஷம் 4 வருஷமா என் புருஷனை என் தம்பியை என் மகனை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கியேன்னு சதுக்கத்தில் நியூயார்க் சதுக்கத்துல போராட்டம் பண்றதுக்கு சில சமயங்கள் வர்றாங்களே தவிர, பொதுவாக அந்த நாட்டுடைய மக்களுக்கு எவன் வீட்டு போருக்கு ஏன் நம்ம போருக்கு சாவ கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளை சாவ கொடுக்குறாங்க சொரணையே வர்றதில்லை. ஏன்னா குண்டு அவங்க தலையில போடுறது. வியட்நாம்ல வந்து நடந்தது. வியட்நாம்ல வந்து பெரிய அளவிலான வரவும் வந்து பெட்டி பெட்டியா உடல்கள் வர ஆரம்பிக்கும். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வாபஸாம வச்சாங்க. இப்போ அதுக்கான பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லாமே வந்து தொழில்நுட்பம் தான் ஆகி போயிருச்சு. தொழில்நுட்பத்து ரீதியாக ஒரு ஏவுகணை ஏவுறது, அது கரெக்டாக ஒரு கம்பெனி எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ரிசைஸாக அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து போருங்கிறது இப்போ பெரிய விளையாட்டு விளையாட்டு அது மாதிரி தான் இருக்குது. இங்க பாதிக்கப்படக்கூடிய நாடுகளை பாருங்க, அங்க ஜனநாயகம் என்னவா இருக்கிறது. கடந்த 100 வருஷங்கள்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா மத்திய கிழக்குலையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய சக்திகள் தங்களுடைய பொருளாதார அரசியல் நலனுக்காக நடத்திய ஆட்சி கவிழ்ப்புகளை நீங்க பட்டியலிட்டு பாத்தீங்கன்னா, ஈரான்ல ஆபரேஷன் அஜாக்ஸ் அதை முடிச்சு விட்டாங்க. இது அந்த அஜாக்ஸுக்கு பிறகு ஒரு பொம்மை ஆட்சியாளர் நிறுவி அதற்கப்புறம் இஸ்லாமிய புரட்சி ஒன்று நடந்து இந்த கமேனிகள் 70களில் கடைசியில ஆட்சிக்கு வர்றாங்க. அங்கு அப்பதான் கடைசி மன்னர் ஷா இப்ப இருக்கான் பாத்தீங்களா இந்த பொம்மை, இவங்க அப்பா இருந்த காலம். அப்போ அவங்க துரத்தி விட்டு இன்றைய ஆட்சி வந்து நிலைநிறுத்தப்பட்டது. ஈராக்ல 63ல கரீம் காசிம் ஆட்சியை கவிழ்க்க கூப்படிச்சு, அதற்கு பிறகு 2003ல பேரழிவு ஆயுதங்களை சதாம் ஹுசேன் வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை பிடிச்சி தூக்குல போட்டு கொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்தது நாம பார்த்தோம். ஆப்பிரிக்க நாடுகள்லையும் காங்கோல, கானால, லிபியால அரபு வசந்தங்கிற போராட்டத்தின் போது சொந்த நாட்டு மக்களையே கடாபியை கொன்று ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். அப்போ வெளியிலிருந்து வல்லரசுகளை எதிர்க்க முடிவு செய்யக்கூடிய நாடுகள், இது மாதிரியான வளங்கள், எண்ணெய் வளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் முடியரசாகவோ சர்வாதிகார நாடாகவோ இருந்தால் ஒழிய அந்த எதிர்ப்பை பல தசாப்தங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லவே முடியாது. அமெரிக்காவின் படைகளை, அமெரிக்காவுடைய நேச நாடுகளுடைய இந்த மாதிரியான சல்லி வேலைகளை ஒரு நாடு எதிர்க்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் ஜனநாயகம் இருந்தால் விளங்கவே விளங்காது. ஜனநாயகம் இருந்தா 5 வருஷ எலெக்ஷன்லயே உங்க சோழியை முடிச்சு தன்னுடைய ஆணைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு தலைவனை இங்க ஜெயிக்க வைக்கிறது ரொம்ப சுலபம். அமெரிக்காவுக்கு எது கஷ்டமா இருக்குன்னா, அந்த நாட்டில் ஜனநாயகமே இல்லை, அந்த நாடு சர்வாதிகார நாடாக இருக்கிறது, முழு அதிகாரமும் அல்லது மன்னரிடம் இருக்கிறதுனா இவங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஆகுது. ஈரானை 40 வருஷமா பிளான் பண்ணி இப்பதானே காமெடி முடிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கும் இத்தனை தசாப்த பிரச்சனைகள் நடந்தது. ஈரான் எல்லா நாடுகள்லையும் இந்த பிரச்சனை. அப்போ மன்னராட்சி மட்டும்தான், அந்த மன்னராட்சியில் முடியாட்சியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடருக்கு அமெரிக்கா மீதான இப்படியான எதிர்ப்பு இருந்தா மட்டும்தான் இந்த எதிர்ப்பை தசாப்தங்களுக்கு தக்க வைக்கவே முடியுது. அப்போ இறுதியில் அவர்கள் வந்து சதாமை போல, கடாபியை போல, இன்றைக்கு காமேனியை போல கொல்லப்படுகிறார்கள் என்றாலும் அதற்கு பெரு விலையை வல்லரசுல கொடுக்க வச்சிடறாங்க. அவங்க வீரமரணம்னு வரலாறு அவர்களை பேரை சொல்லிடுன்னு வைங்க. நீங்க இப்ப இந்தியாவுல ஆயிலிருந்து இந்திய பிரதமர் அமெரிக்க இஸ்ரேலிய வல்லரசுகள் எல்லாம் எதிர்க்க, நீங்க சொல்றது சிரிப்பா தான் இருக்கும். நீங்க இவரை வச்சு ஏன் நீங்க இது பண்றீங்க, நீங்க நேருன்னு வச்சுக்கீங்களேன், நான் வேணா அந்த பாம்புக்கு இளைய தளபதி விஜய்னு பேர் வைக்கலாமாங்கிற மாதிரி. இப்ப நேருன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. இப்ப பாஜகவோ அப்படி ஒன்று ஜனநாயக நாடாக இந்தியா இருந்து இந்தியாவை வெளியிலிருந்து இப்படி டிக்டேட் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக அமெரிக்கா இருக்கிறது.
அப்படி ஒரு தருணம், அப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னா நேரு அமெரிக்காவை எதிர்க்கிறார் அப்படின்னு நீங்க வைத்துக் கொண்டீங்கன்னா, இங்கு எதிர்த்தரப்பாக ஜனநாயகம் என்ன பிரச்சனை உண்டு பண்ணும்னா, இங்க எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய அப்ப பாரதிய ஜனதாவோ அமெரிக்காவிட்ட காசை வாங்கிட்டு நேருடைய யோக்கியதை என்ன, நேரு யாரெல்லாம் வச்சிருக்காரு, நேரு எங்கெங்கெல்லாம் போறாரு, அவர் ஆட்சி இந்த மயிறு மாதிரி தானே இருக்கு, இது ஜனநாயகமா, இந்தியா எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சி ஆமா தென் அமெரிக்க நாடுகள் முழுக்க நடந்தது. இப்ப குறிப்பா வெனிசுலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரே போய் கடத்திட்டு வந்துட்டாங்க. உலகத்துல எந்த உலக நாடாவது கேட்டுச்சாங்க ஒரு அதிபரை போய் வந்து தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. நான் தான் ஒர்க்கிங் பிரசிடென்ட்னு போட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு தானே. அதாவது உள்ளிருந்து எழக்கூடிய கொசு தொல்லையை ஜனநாயகத்தில் தாங்கவே முடியாது. அவன் வெளியில இருக்கிற ஆள் கூட போரிடலாங்க, அவன் நேரடியா இது பண்ணான். உள்ளேயே இருந்துட்டு நான் இந்த மக்களுடைய நல்லதுக்கு தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே எதிர்க்கக்கூடிய கொசுவை நீங்க என்னதான் பண்ணுவீங்க? அப்போ இந்த இடத்துலதான் இவர்களுக்கு ஜனநாயகத்தை ஒழித்து சர்வாதிகாரத்தை, முடியாட்சியை தக்க வைத்துக்கணுங்கிற எண்ணமே வருது. அப்ப சரி, முடியாட்சி சர்வாதிகாரம் போனா அதனுடைய வேலை சுரண்டல். ஆட்சியே மாறாதுன்னு ஆன பிறகு சுரண்டல் வந்து கட்டுப்பாடு செல்லத்தான் செய்யும். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப மன்னர் கடவுளாவார், கடைசியில வீரமரணம். இதுதான் தொடர்ச்சியா இந்த வரலாறு நெடுக நடந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவுல எது சரி எது தப்புன்னு என்னவாக முடிவெடுப்பது? அப்போ இந்த விஷயத்துல ஸ்பெயின் வந்து ஒரு கருத்து, ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez ஈரானிய ஆட்சியை போல இந்த மாதிரியான வெறுக்கத்தக்க ஒரு அடிப்படைவாத ஆட்சியை எதிர்ப்பதுங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை. ஸ்பெயினும் அதை எதிர்க்கும். ஆனால் அதே நேரத்தில் சர்வதேச சட்டங்களுக்கு வெளியே நியாயமே இல்லாத இது போன்ற ஆபத்தான இராணுவ தலையீட்டை எதிர்க்க முடியும் என்பதையும் எப்போதும் நாம நினைவில் வச்சுக்கணும். அவன் நாட்டுல சரியா ஆட்சி பண்ணல, அந்த மக்களே ஒடுக்கப்படுகிறார்கள், இரும்பு கரங்களுக்குள் நசுக்கப்படுகிறார்கள் உண்மை. அதை எப்ப வேணாலும் நம்ம எதிர்க்கலாம். அதற்காக வெளியிலிருந்து இந்த மாதிரியான நாடுகள் போய் சர்வதேச சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களுக்கு மீறி இப்படி போய் தூக்கிட்டு வருவீங்க, கொலை செய்வீர்கள், பிரதமரை தூக்கிட்டு வருவீங்க அப்படின்னா அதையெல்லாம் நாம சகித்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை. அமெரிக்க காங்கிரஸ் அல்லது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய அங்கீகாரமே இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த போரை ஒருவர் எதிர்க்க வேண்டும். சர்வதேச சட்டங்களை மீறும் ஒரு போரை எதிர்க்க வேண்டும். ஆயுதங்களை அழிப்பது மட்டுமே ஒரே சாத்தியமான வழியாக பார்க்கப்படுவதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண எப்போதும் இடம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கானுங்கன்னா இதை நாங்க முதல்ல எதிர்க்கிறோம் அப்படின்னு ஸ்பெயினுடைய பிரதமர் ஒரு கருத்து சொல்றார். ஸ்பெயினுடைய இடம் இதுதான், இங்குதான் அது இருக்கும், முழு ஐரோப்பிய ஒன்றியமும் இப்ப இதே இடத்தில் இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு ஸ்பெயினுடைய கருத்து சொல்லியிருக்காரு. இந்த ஞானம் தான் இங்க இல்ல. இந்தியாவை வந்து உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில உலகத்துல 10 பேரை எடுத்தா அதுல 2 பேர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலை. இதை வந்து மோடி என்னவாக பார்க்கிறார், நம்மை வரலாற்றில் என்னவாக பதிவு செய்கிறார் அப்படின்னா, இவ்வளவு அறிவோட நம்மளை கொண்டு போய் நிறுத்தி இருக்காரான்னா, இதற்கு முன்பு இந்தியாவுக்கு இருந்த பிரதமர்கள் மன்மோகன் சிங் வரைக்கும் இந்த ஞானத்தோடு தான் இருந்தாங்க. நீங்க ஒருத்தரை கூட இந்த கூறுபாடு இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது, எந்த கட்சியாவும் இருக்கட்டும். ஆனால் முதன்முறையாக மோடி போன்ற ஒருவரிடம் இந்தியா சிக்கி அவருடைய அறிவு லெவல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய அறிவு லெவல்ங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போய் நிறுத்தி இருக்காரு. அதுதான் பாஜக காரணங்களை எல்லாம் இஸ்ரேலுக்கு ஜே போடுற இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்தி நிறுத்தி இருக்கு. மீண்டும் சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்